திரு அவை பிறந்த நாள், பெந்தகோஸ்தே விழா, தூய ஆவியானவருடைய பெருவிழா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிரேக்க வார்த்தை பெந்தகோஸ்தே என்பதற்கு 50வது நாள் என்று பொருள். இயேசு விண்ணேற்றம் அடைந்து 10 நாள் கழித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 50வது நாள் இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம், பெந்தகோஸ்தே விழா என்று. அன்புக்குரியவர்களே, வரலாற்று பூர்வமாக யோசிக்கிற பொழுது யூதர்களுடைய அறுவடை பெருவிழா என்று சொல்வார்கள். யூதர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடி 50வது நாள் கோதுமை அறுவடை பெருவிழாவை கொண்டாடுவார்கள். இது ஒரு விதமான பெந்தகோஸ்தே விழா அவர்களுக்கு. உடன்படிக்கை பெருவிழா என்று ஒன்று உண்டு. எகிப்திலிருந்து வெளியே வந்து 50வது நாள் சீனாய் மலையில் மோசே 10 கட்டளையை பெற்று கொடுத்து இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த இந்த 50வது நாளை கூட இது பெந்தகோஸ்தே விழா, எது உடன்படிக்கை விழாவாக கொண்டாடப்படுகிறது. புதிய உடன்படிக்கை பெருவிழா தான் பெந்தகோஸ்தே விழா என்று சொல்கிறோம். திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 1-4 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்கிற பொழுது, சீடர்கள் அனைவரையும் ஒன்றாக திரட்டி அன்னை மரியாளும் ஒன்றாக இணைந்து மேல் மாடி அறையிலே ஆண்டவருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற பொழுது தூய ஆவியானவர் இறங்கி அவர்கள் மத்தியிலே வந்து நெருப்பு நாவடிவில் ஒவ்வொருவர் மேலும் வருகிறார். காற்று வீசுகிறது, பெரும் காற்று வீசுகிறது, எல்லாரும் பல மொழிகள் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் பெந்தகோஸ்தே விழா, தூய ஆவியானவர் விழா இன்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய தாய் திருச்சபையில். அன்புக்குரியவர்களே, இந்த 3 அடையாளங்களை சொல்கிறார்கள். ஒன்று காற்று, தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமாக காற்று இருக்கிறது என்று தொடக்க நூல் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். படைப்பின் தொடக்கத்தில் தண்ணீரின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று. அந்த தென்றல் காற்று போல ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருப்பதை காற்று அடையாளப்படுத்துகிறது, தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை. 2வதாக நெருப்பு நாவடிவில் தூய ஆவியானவர் இறங்கி வந்தார், எல்லார் தலை மீதும் இறங்கி வந்தார் என்று வாசிக்கிறோம். அதாவது நெருப்பு என்று சொல்லுகிற போது அது தூய்மையாக்குகிற வேலையை கொடுக்கிறது. தூய்மையாக்குகிறது மட்டுமல்ல, இறை பிரசன்னத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஆக நெருப்பு என்பது இறைவனுடைய ஆற்றல் வெளிப்படுகிற ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, எல்லாரும் பல மொழிகள் பேசுகிறார்கள். தொடக்க நூல் புத்தகம் 11வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பாபேல் கோபுரம் கட்டுவார்கள். அந்த பாபேல் கோபுரம் இடிந்து விழுந்து எல்லா மக்களும் சிதறுண்டு போய் பல மொழிகள் பேசுகிற எல்லாரும் சிதறுண்டு போவார்கள். ஆனால் இங்கு பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பொழுது பல மொழிகள் பேசுகிறவர்கள் கூட ஒன்றாக ஒரே குடும்பமாக மாறுகிற நிலைதான் வருது. சரி, இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் கொடுக்கிற பொழுது நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்ன? திருத்தூதர் பணி 1வது அதிகாரம் 8வது இறைவசனம் சொல்கிறது, நான் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தூய ஆவியானவரால் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். அதோடு மட்டுமல்ல, உலகின் கடையெல்லை வரை சென்று அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்கின்ற சீடர்களாக மாறினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் ஒரு 2 புனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தூய ஆவியானவரை கொடுத்து எவ்வளவு தூரம் வல்லமையாட எந்த ஆற்றல் மிக்க செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் என்று யோசிக்கணும். உடலுக்கு உயிர் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். அது மாதிரி உடலுக்கு உயிர் கொடுப்பது எது கொடுக்கிறது? ஆன்மா கொடுக்கிறது. அது மாதிரி ஒரு கிறிஸ்தவனுக்கு தூய ஆவியானவர் உடல் உறுப்புகளுக்கு, உடல் முழுவதுக்கும் தூய ஆவியானவருடைய ஆற்றல் தான் நம் ஒவ்வொருவருக்கும் உயிராக இருந்து கொண்டிருக்கிறது என்று புனித அகுஸ்தீனார் மிக அற்புதமாக விளக்கம் கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, புனித ஜான் மரிய வியானி வேறொரு கோணத்தில் சொல்வார், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, தூய ஆவியானவர் என்கிறது நறுமண திரவியம் போன்றவர். தைலம், சென்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, நறுமண தைலம் போன்றவரா. யாராவது போய் நான் தைலம் வைக்கிறேன், தைலம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ உதாரணமாக ஒருத்தர் சென்ட் அடிச்சுட்டு வந்தால் நான் சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், அது இயல்பாகவே தெரியும். தூய ஆவியானவர் நமக்குள் இருந்தால் அவர் நறுமண தைலம் போன்றவர். அவர் நமக்குள்ளே இருந்து அழகாக செயலாற்றக்கூடியவர். நாம் இதை போய் யார்கிட்டையும் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா தூய ஆவியானவருடைய ஆற்றல் அவ்வளவு தூரம் இருக்கும். புனித அவிலா தெரசம்மாள் இன்னொரு அற்புதமாக சொல்வார், இந்த உலகம் என்கிற ஒரு தோட்டம்,
அது மாதிரி இந்த தோட்டத்தில் இருக்கிற செடிகள் ஒவ்வொன்றும் நீர் ஊற்றி செழிப்பாய் வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த நீர் இல்லை என்றால் அந்த செடி வாடி போகிறது. அது மாதிரி ஆன்மா என்னும் தோட்டத்தில் எல்லாரும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நீராகிய தூய ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் கண்டிப்பாக நாம் தூய ஆவியானவருடைய தூண்டுதலால் வல்லமை பெற்றவர்களாகவும் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக மாற முடியும். தொடக்க காலத்தில் தூய ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இயேசு ஞானஸ்தானம் பெறும்போது தூய ஆவியானவர் புறாவடிவை போல் இறங்கி வந்து இவரே என் அன்பார்ந்த மகன் என்று அறிவிக்கப்பட்டார். திருச்சபை இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறது. இன்னைக்கு தான் திருச்சபை வல்லமையோடு வெளிவருகிறது. தூய ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஆவியானவர் வல்லமை பெற்றவர்களாக உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கின்ற இந்த திரு அவை பிறந்த நாள் என்று. அதனால் அன்புக்குரிய பிள்ளைகளே, திரு அவையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே இன்றுதான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆக பெந்தகோஸ்தே நாள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, அதுவும் திரு அவையின் அங்கத்தினர்களாகிய நமக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.